ராஜசேகர் சார், வேல்முருகன், சிலம்பரசன் சார், ராஜேஷ் சார். சார் கேக்குது சார், வாய்ஸ் கேக்குது. நல்லா கேக்குதுங்க சார். கேக்குது சார், கேக்குது. ஓகே சார். கேன் யூ ஸ்விட்ச் ஆன் கேமரா சார்? ஓகே சார். சாரி, கம்மிங் ஃப்ரம் எந்த ஊருங்க சார் நீங்கள்? சதீஷ்குமார் சார். சார் நான் சென்னை சார், சென்னை அம்பத்தூர். சென்னைங்களா? ஓகே சார். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? சார் நான் வந்து 16 இயர் இருக்கு சார். ஓகே சார். ஃபீல்ட் 16 இயர்ஸ் ஃபீல்டு சார்? பவர் பிளான்ட் சார். நான் இப்போ வந்து வேற ஒரு ஃபீல்டு ஷிஃப்ட் வேற ஆயிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் தான். டேட்டா சென்டர் ஃபீல்டு ஷிஃப்ட் வேற ஆயிருக்கேன் சார். ஓ, டேட்டா சென்டர். ஓகே சார். ஸோ நவ் இம்பார்ட்டன்ஸ் டேட்டா சென்டர் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்கு டேட்டா சென்டர்லைங்க சார்? சார் டேட்டா சென்டர் இப்போ நல்லா இப்போ ஒரு பீக் பீரியடு சார். இப்போதைக்கு என்ன சொல்றது, அப்கமிங் ட்ரெண்ட் இதுதான் இருக்கு, அப்கமிங் ஃபீல்டு இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்லர்ஸ் கொஞ்சம் நிறைய வருது சார். சில்லர்ஸ்ல கொஞ்சம் இது வருது, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஆல்ரெடி நான் பவர் பிளான்ட் ஒர்க் பண்ணிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த பேப்பர் நம்பர் 2 எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு, 3 எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இப்போ வந்து பேப்பர் 1 and 3 பாஸ் பண்ணிட்டேன் சார். எனக்கு 2ல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு, 2 and 4 மட்டும் பாஸ் பண்ணணும். ஓ, 2 and 4. ஓகே சார். பேப்பர் 4 எந்த மாதிரி கான்செப்ட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் லாஸ்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு சரியா ப்ரிப்பேர் பண்ணலைங்க சார். லாஸ்ட் டைம் எழுதுனேன், இந்த லாஸ்ட் இயர் எழுதுனேன், அது பெருசாகவும் பண்ணல. பேப்பர் 4 வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஓப்பன் புக் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னாங்க. பட் நான் அதை பற்றி இல்லை, பேப்பர் 2வே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கு சார். பட் நான் தெர்மல் பவர் பிளான்ட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் இதெல்லாம். ஸோ அதனால மேக்ஸிமம் பேப்பர் 4ல கொஸ்டின் கேட்கறது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, அதாவது பேப்பர் 2 பேப்பர் 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் 4 ஓகே, ஓல்டு 50% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் 4 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே பேப்பர் 2 ஈஸியாக இருக்கும். அப்போ பேப்பர் 2 அப்படிங்கிறவே எல்லாத்துக்கும் காமனாக ஒரே சொல்லிக்கிறேன். அந்த பேப்பர் 2ங்கிறது தெர்மல் யூட்டிலிட்டிஸ், பேப்பர் 3 எலக்ட்ரிக்கல். இப்போ அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரும் வந்து எக்யூப்மெண்ட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. எக்யூப்மெண்ட் வைஸாக ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பாய்லர், ஸ்டீம் சிஸ்டமு, அதை பற்றி எவ்ரி பார்ட்டு சொல்லியிருப்பாங்க, பார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்டலேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. பேப்பர் 3ல மோட்டார்ஸ் எக்யூப்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பவர் பிளான்ட் கம்பேரிஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த இப்போ சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்துட்டு ஸ்டீம் எனர்ஜி ஸ்டீம் எனர்ஜி இருக்குது. இப்போ சப்போஸ் ஃபார் ஹை ரைசிங் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிதி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், டிஜி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி வருது, ஃப்ளூ கேஸ். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும்னு டீட்டெயிலாக கால்குலேஷன் போடணும், அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி கால்குலேஷன் போடுவாங்க. அப்போது ஹோல் சிஸ்டம் அனலைஸ் ரெண்டுலேயுமே கம்பேர் ஆயிரும். ஸோ இது வந்து சிஸ்டம் அனலைஸ். அப்போ பேப்பர் 2 பேப்பர் 3 கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பேப்பர் 4 ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்ம வெறும் கால்குலேஷனாக போகிறத விட நம்ம ஒரு வந்து பார்த்தா ஐடியா கிரியேட் பண்ணணும். அதில் பேப்பர் 4க்கு குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது வருது அப்படின்னு தெரியும். ஏன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் ஃபார்முலா எல்லாமே காமனே தான் வரும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். எப்படி யூஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் போன உடனே அந்த ரூட் தெரியாது. ஆனால் மல்டிபிள் டைம் போகும்போது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக, கரெக்டாக எந்த இடத்துல எந்த இருக்குன்னு தெரியும். அதே கான்செப்ட் தான். ஸோ பேப்பர் 4 வேணும்னு வச்சுங்களேன், பேப்பர் 2 பேப்பர் 3 உங்களுக்கு ஓரளவுக்கு 50 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ஒரு 50% ஓகே உங்களால் போட முடியும். ரிமைனிங் 50%க்கு அந்த பேப்பர் 4 கண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மோர் தென் 70 மார்க் வாங்கியிருந்தாங்க. அவர் வந்து 2 மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணார். நான் சொன்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணார், அவ்வளோதான். அவர் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 4மே கிளியர் பண்ணிட்டாரு. அனுப்பின ஏதாவது இது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் ஏதாவது பார்த்துருந்தீங்களா? இதுக்கு மட்டும் பார்த்துருக்கீங்களா? எது பார்க்கல? மெத்தேடு ஓகே. சரி, முகிலேசன் சார், ராஜசேகரன், சிலம்பரசன். எஸ் சார். ஸோ உங்களுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார், இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிக்கலாம் என்னுடைய செஷன், இல்லை கண்டென்ட் எதாவது கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ரிவ்யூ எதாவது பார்த்துருக்கீங்களா அதில்? இல்லை, ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கேங்க சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் ஜூம்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. நான் இனிமேல் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சுங்களா? அப்ளை பண்ணிட்டேங்க சார்.
ஓகே. எனர்ஜி மேனேஜருக்கு எனர்ஜி ஆடிட் இருக்குங்களா? எனர்ஜி ஆடிட்டருங்க. ஓகே, ஓகே. நான் இந்த ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2, பேப்பர் 3 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கால்குலேட் போட்டீங்கன்னா மட்டும் தான் பேப்பர் 4க்கே நான் வந்து அடுத்தது குடுப்பேன் நானு. ஏன்னா பேப்பர் 2, சரிங்க. பேப்பர் 3 அடுத்து நம்ம பேப்பர் 4 போயிட்டுன்னு வச்சுங்களேன், ஏதாவது நமக்கு என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமா போயிரும் மைண்ட்ல. அப்ப இதையும் படிக்கணும், அதையும் படிக்கணுன்ட்டு இதையும் கோட்ட விட்டுருவீங்க, அதையும் கோட்ட விட்டுருவீங்க. புரிஞ்சுதுங்க. ஒரு ஃபண்டமெண்டலா பேப்பர் 2, பேப்பர் 3 முடிச்சாச்சு. பேப்பர் 1 முடிச்சாச்சு. எனக்கு டைம் இருக்குது. அப்ப பேப்பர் 4ல என்னென்ன பண்ணலாம்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், அப்ப ஃப்ரீ டைம்ல எழுதுற மாரி ஒரு கால்குலேஷன் வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, சரிங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. அந்த ப்ராபபிலிட்டி தான். நம்ம ப்ராபபிலிட்டி செக் பண்ணிட்டு, நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஈஸியா வந்துட்டு, ஓகே பார்டர் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு மேல மார்க் வாங்கிடலாம். சரி, இல்ல நான் பேப்பர் 4 சேர்த்து படிக்கணும்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது, மத்த பேப்பர் எல்லாமே அடி வாங்கிரும் உங்களுக்கு. சரி, சரிங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம கிளாரிட்டி கிடைச்சிச்சுனாவே அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, சரி. ஓகேங்க சார். பேப்பர் 4 உங்க இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல செகண்ட் டைம்ங்களா? ஆ, அதாவது ஃப்ரீ செஷன் ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணேங்க. ஓகே. இல்ல இன்னைக்கு இல்ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க டைம். வந்துட்டு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எதுக்காக மெயினா வந்துட்டு அப்ளை பண்றீங்க? எதுக்காக படிக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலா அங்க எனர்ஜி ஃபீல்ட்ல தான் இருந்தேங்க. அப்ராட்ல ஓகே. இருந்தேன். அப்ளைட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பிஜி டிப்ளமோ பண்ணியிருக்கேங்க. சூப்பர். அப்ப நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. பேசிக்கா வந்து இங்க பேச்சுலர்ஸ் மெக்கானிக்கல். ஓகே. அங்க வந்து அப்ராட்ல பண்ணியிருக்கேங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, இங்க எனக்கு விசா முடிஞ்சிச்சு, மறுபடி இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி பாத்தீங்களா? அவங்களோட கண்டென்ட் எல்லாமே புக்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாத்தீங்களா? எந்த மாதிரி பார்த்தேங்க கொஸ்டின் சார். இருக்கு? எல்லாமே ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இந்த ஸ்டேஜ்ல நான் எல்லாமே ஓகே. தெர்மல் நான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேங்க. பேப்பர் 2 பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகே. அது ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். பாய்லர்ஸ் அந்த செக்ஷன் இதுதான் இருக்கு. ஓரளவுக்கு ஓகே. ஈஸியா தான் இருக்குங்க. பாய்லர் அப்புறம் மத்த எல்லாமே உங்களுக்கு. பாய்லர், ஃபர்னஸ் இதுதான் இப்போ 2 டாபிக்ஸ் பார்த்துருக்கேங்க. ஓகே. அது ஏதாவது ஓல்டு பேப்பர் ட்ரை ஃபியூல் இது பண்ணி பார்த்துட்டு பாத்தீங்களா? இருக்கேன். ஃபியூல் அண்ட் ஓல்டு பேப்பர்? ஏன்னா ஓல்டு பேப்பர் எதுவும் பண்ணீங்க, சும்மா அப்படியே புக் பேக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துருக்கேன். ஓகே. இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் டிராபேக்ஸ் எங்க வருது அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்றது ஓகே தான். ஆனா கரெக்டா எக்ஸாம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது ஸ்ட்ரக் ஆயிரும். அந்த ஆமாங்க. எக்ஸாம் கரெக்டா அது முடிச்ச உடனே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காம ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். சரி, சரிங்க. அது ஏன் ஆகுதுன்ட்டு நேச்சுரலாவே நமக்கு வரும். சரி, ஸ்கூல்ல இருந்து சரிங்க. வரும். காலேஜ்லயும் வரும், இப்பயும் வரும். எதனாலன்னு ஒரு ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்ட்டு? போட்டு பார்க்காதனால சார், சம்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு பார்க்காதனால, ரெஃபர் பண்றதுனால ஓகே. அதனால. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் போட்டு பார்க்காது. ஓகேங்க சார். நாம பேசிக்கா நீங்க ஃபீலிங் வந்து ரெகுலரா நமக்கு ட்ரெயின் அந்த ரிப்பீட்டடா வந்து பார்க்கும்போது தான் இந்த ஓகே இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறதே தெரியுங்க. ஒன்ஸ் நான் பார்த்துட்டு அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் மல்டிபிள் டைம் போட்டு பார்த்தா அடுத்து ஈஸியாயிரும்னு சொல்லிடுவோம். அது வந்து அதே மாதிரி கேட்பாங்க, போட்டுருவோம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின் போட்டு பார்த்தாலும் மறுபடியும் அதே கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்து போட சொன்னோம்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம் கொஸ்டின் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். சரி, சரிங்க. அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மக்கப் பண்ணிருப்பேன், ஏதோ பண்ணிருப்பேன். இங்க வந்து கேட்கறது எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டு. அதாவது புரியுது. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணும். நீங்க வந்துட்டு எப்படின்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பார்த்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாவே அந்த மாதிரி தான் ரொம்ப அப்ளிகேஷன் வைஸா கேட்கறது. சரி, வேற சரிங்க. மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்துட்டு அந்த கொஸ்டின் பேங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு. மெயினா நம்மளோட ரோல் மாடல் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட்? நம்ம ஏன் இது படிச்சுட்டு எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்கிறதுக்காக அட்லீஸ்ட் நம்ம விசுவலா பார்த்துருப்போம். என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, என்னென்ன பார்த்துருக்கேன். இருக்கு. ஓகே, இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு அந்த கண்டென்ட் கோ த்ரூ கண்டிப்பா. பண்ணும்போது அட்லீஸ்ட் 50% ஓகே. மோட்டார் இங்க, மீட்டர் ஓகே, கால்குலஸ் இங்க எடுப்பாங்க, மெக்கர் இங்க அடிப்பாங்க. ஸோ இந்த தெர்மல் ஓகே, இதுல வந்து கேஜி ப்ரெஷர் பார்த்துருப்போம். இந்த டேட்டா இங்க எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஃப்ளோ இருக்கு. ஸோ அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது உங்களுக்கு. அதான் மினிமம் 3 இயர்ஸ் ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ரிலேட் பண்ணுவீங்க. ஓகே, அது எப்படி ரிலேட் பண்ணுன்னா
டயக்ராம் போட்டு மார்க் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் கால்குலேஷன் போகிறது முக்கியம் கிடையாது, ஸ்டெப்ஸ் போகிறது முக்கியம் கிடையாது. அந்த டயக்ராம் போட்டு எந்த இடத்துல எப்படி கால்க் பண்ணணும், ஏன் அது கேட்குறாங்கன்னு போட்டுட்டிங்கன்னா 2 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே 3ஆவது கொஸ்டின் சிம்பிளாக ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த கண்டினியூஸாக வந்துடும். ஸ்டெப் பை கண்டினியூஸாக 1 பை 1 பை வந்துடும். இல்லைன்னு வச்சிங்களேன், மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே மறுபடியும் அதே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிறது ஓகே, புக்கில் இருக்க கால்குலேஷன். அதே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னாவே ஸ்டக் ஆயிருவீங்க. ஸோ இதில் சரி வந்து சரி சரி சிம்பிள் ஃபார்மேட் தான். நீங்கள் வந்துட்டு வர கால்குலேஷனை அப்படியே பிக்சராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போட்டே வரலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் போட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கணும். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட்டாக கேட்டாலும் சில பாயிண்ட் ஸ்டக் ஆயிருவீங்க. அந்த டைமில் யோசிச்சு மறுபடியும் போடுவீங்க. சரி சரி அதுக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு டயக்ராம் தான், வேற ஒன்று. நான் யூஸ் பண்ணது டயக்ராம் தான். அது எப்படி ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது அதுதான் ஃபாலோ பண்ணுறேன், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஓகே ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாங்கன்னு வச்சிங்களேன், கோர் கான்செப்ட் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த கோர் கான்செப்ட் ஒரு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஒரு 20% அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கோர் கான்செப்ட் எப்படி, ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணணும். 3 ஓல்டு பேப்பரை அவங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அவங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு டாஸ்க் வைப்பேன். அது டேபிள் காலம் மேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாப்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்துட்டு நீங்கள் எந்தெந்த கான்செப்ட் பார்த்தீங்க, எதில் வந்து ஸ்டக் ஆச்சுன்னு எழுத சொல்லுவேன். எல்லாமே பேப்பர் வைஸாக. அப்போ உங்களுக்கு எழுதும்போது ஓகே, இந்த சாப்டர் இந்த கண்டென்ட் வந்திருக்கு, இந்த கொஸ்டின் வந்திருக்குது, நான் இங்கே ஸ்டக் ஆயிருக்கேன். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருமா டோட்டலாக? கிடைச்சிருங்க. இப்போ நீங்கள் மல்டிபிள் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொழுதுனையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பிரெயினுக்கு வந்து கரெக்டான ஒரு பாத் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாவே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஸ்டக் ஆகிறேன், ஓகே இதை இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், கிளியர். அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது நீங்கள் டைம் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிள் டைம் பண்ணுறதுக்கு டைம் கிளியராக சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து டைமிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டைமிங் ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தானே. அதே கொஸ்டினுக்கு 10 மார்க்னா 10 நிமிஷம் போடணும், அட்லீஸ்ட் மினிமம் 11 மினிட்ஸ்க்குள்ளே போடணும். நீங்கள் 20 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பா அதை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு டைம் அப்ளிகேஷன் டெஸ்ட், அதை கரெக்டாக அந்த டைமிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க 1 பை 1. ஓகே, அடுத்து இதுன்ட்டு வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் பிக்சராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அதை டேட்டா மார்க் பண்ணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அர்ஜென்ட் படுத்துனீங்கன்னா உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போகும். ஒரு ப்ராசஸ் இருந்து இன்னொரு ப்ராசஸ் போகிறீங்க அப்படின்னா டைம் எடுக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து வந்து 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரே கரெக்டாக ஆல்மோஸ்ட் 50 to 80% முடிச்சிடலாம். இல்லை எனக்கே புரியல, இப்படி பண்ணணும், இந்த கண்டென்ட் ஆல்ரெடி எனக்கு தெரியும், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அவர் படிச்சுட்டு தான் இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியில் வச்சுக்க வேண்டியதுதான். இங்கே வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ரு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவேன், ஓகே இதெல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதில் வந்து நம்ம மைண்ட் போட்டு நம்ம கால்குலேஷன் போட்டு இதை பண்ணணும், இது இப்படி வராது, அது அப்படி ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. அவங்க கரெக்டாக ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சர்டிஃபிகேஷன் அவங்க ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஓன் கம்பெனியில் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்ரஸரு மோட்ரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ராசஸ் பண்ணால் ஓகே சிம்பிளாக தான் இருக்கும். எக்யூப்மெண்ட் சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாமே பெரிய காம்ப்ளிகேட்டட் எக்யூப்மெண்ட்டும் இருக்காது. ஃப்ளோ மீட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் தான் இருக்கும், ஈஸியாக மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட் நினச்சிங்கனாவே யார் தப்பு, அது நம்ம தப்பு. ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ஸ்டெப்பு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், இந்த பாயிண்ட் அனலைஸ் பண்ணணும், இதை ரெக்டிவ் பண்ணணும், ஓகே அடுத்து இதை போகணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பாத் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு சாப்டர் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இந்த சாப்டர்ன்ட்டு இல்லை நான் வந்துட்டு எல்லா ஓல்டு பேப்பர் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கன்வியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அடுத்து 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதை கொஸ்டின் எடுக்கும்போது தெரிஞ்ச கொஸ்டின் ஓகே ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும்போது தெரியுங்களா, பவர் ஃபேக்டர் கால்குலேஷனு, அந்த ஒரு சின்ன சின்ன எம்சிபி டெல்டா டி ஃபார்முலா காமன் தான், அதெல்லாம் போட்டுருவீங்க. அவன் கேட்குறது அப்ளிகேஷன் வைஸ், அந்த அப்ளிகேஷன் வைஸ்க்குள்ளே எப்படி போடுவீங்க, அது வேணும்ல. அந்த அப்ளிகேஷன் வைஸ் போகிறதுக்கு மட்டும்தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறேன், வேற ஒன்றுமே ஸ்ட்ரக்சர் கிடையாது. என்ன சிம்பிளான ஸ்ட்ரக்சர் நான் இப்போ யூஸ் இது பாருங்கள் பார்த்தா தெரியுதுங்களா.
இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே இப்படி போட்டுருவேன். இதில் ஒவ்வொரு கான்செப்ட் இங்கே வருது. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க. இப்போ தெரியுது கான்செப்ட் தெரியுது. எல்லாமே சரிங்க உங்களுக்கு சார். தெரியுதுங்களா? இப்போ ஆ எல்லா புரியுது. கான்செப்டும் இதில் வந்துடும். ஏன் வந்துச்சு, எங்கே கால்குலேட் பண்ணணும், எதனால் கால்குலேட் பண்ணுறீங்க, எங்கே ஃப்ளோ ஆகுது, எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது மைண்ட் மேப்பிங். இப்போ நாங்கள் மைண்ட் மேப்பிங் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் யூஸ் பண்ணுறோம். இந்த டேபிள் காலம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த டேபிள் காலம் எதுக்குன்னா சேம் கான்செப்ட் தான், மைண்ட் மேப்பிங் மாதிரி தான். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, சாப்டர் 1 மார்க் பண்ணுறீங்க, பவர் ஃபேக்டர் கரெக்ஷனு இண்டஸ்ட்ரி இருக்குது, அது எந்த கொஸ்டின் பேப்பர் வருது, இது என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு எழுதிக்கிறது. இது ஈஸினா ஈஸி மார்க் பண்ணுறது, அவ்வளோதான். இதே கான்செப்ட் தான் இது பண்ணுது மைண்ட் மேப்பிங்கும். மைண்ட் மேப்பிங்கில் இதே ஃபாலோ பண்ணும். எல்லா ஒரு சாப்டர் 5 எடுத்தோன்னா எல்லா கான்செப்ட் இருக்கா, இது 10 கான்செப்ட் இருக்குது, இது ஒரு கான்செப்ட். சேம் லைக் 10 கான்செப்ட் இருக்கும். இப்போ அந்த 10 கான்செப்டில் ஏதோ ஓல்டு பேப்பரை கால்குலேட் பண்ணுறீங்க, அதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அதோட ஸ்ட்ரக்கிங் பாயிண்ட் எல்லாமே இங்கே நோட் பண்ணிக்கிங்க. இங்கே நோட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படின்ட்டு இந்த டேபிள் காலத்தில். ஸோ கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நாம் வந்துட்டு சார் ஒரு அடுத்த சின்ன ஸ்டெப்பு. சார் ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ நம்ம எஸ் அந்த சார். எலக்ட்ரிக்கல்ல வந்து இப்போ சில கேஸ் சாப்டர் 3 வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்டா வருது இல்லைங்களா? ஆமாங்க சார். அதே மாதிரி மற்ற மெக்கானிக்கல்ல அந்த மாதிரி வருது. நான் சார் இப்போ மெக்கானிக்கல் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வந்துட்டு சாப்டர் வைஸாக கேட்குறீங்க. நம்ம இல்ல ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண. இல்ல அது நான் கேட்கும்போது என்னன்னா, இப்போ மெக்கானிக்கல் படிச்சவங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பேஸ்டு சப்ஜெக்ட படிக்கிறது கஷ்டமா இருக்குமா, இல்லாட்டி ஈஸியா அதை படிச்சு புரிஞ்சு அதை வந்து இது பண்ணிக்கலாமா? அந்த ஒரு பாயிண்ட் தான் வேற முடியாது. ஈஸியாக தான் இருக்கும் சார். எல்லாமே அது அந்த மாதிரி கிளியராக எடுத்திருப்பேன். அது வந்து ஓகே அதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஓகே அதான் இப்போ கேட்குறேன். டயக்ராம் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி போட்டால் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா சார், இது மெக்கானிக்கல் படிச்சவங்க வந்து எலக்ட்ரிக்கல் புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் கேட்குறேன். இல்லை, அது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது மட்டும்தான் தெரியும். இப்போ சரி இந்த சரி. கண்டென்ட் இப்போ வந்துட்டு இது வந்து தெர்மல், ம், ம். இது வந்து தெர்மல். உங்களுக்கு தெர்மல் இப்போ யாரா எலக்ட்ரிக்கல் சார் இதில்? சார் சொல்லுங்க சார். எலக்ட்ரிக்கல் தான் சார். சொல்லுங்க சார். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை நீங்க சொல்ற மாதிரி நான் ஆக்சுவலாக பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்ணனால கொஞ்சம் எல்லாம் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால சார் தெர்மல் ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க சார். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த பவர் அதான் சார். பிளான்ட் அதாவது அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஈஸின்னு சொல்லிட்டு வச்சுங்க, அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு விஷயம் ஈஸின்னு சொல்லிட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு ஈஸின்னு வச்சுங்களேன், நான் ஒரு கொஸ்டின் கொடுத்தா டக்குன்னு போடணும், அதுதான் ஈஸி. அது ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறேன், வேற ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம கிரியேட் பண்ணுற வேர்ட்ஸுக்கு ப்ரூஃப் இருக்கா, வேற ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரூஃப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஓகே. நீங்கள் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பார்த்துட்டேன் இது புரியும் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களை நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எக்ஸாம் வைக்கிறீங்க, அவங்க நம்பணும்ல, அது எப்படி நம்புவாங்க? ஒரு சாலிடு ப்ரூஃப் வேணும்ல. அதாவது நான் புரியுது மேட்ரே இல்லை அதில். இப்போ வந்து பார்த்து எலக்ட்ரிக்கல் எடுத்தாலும் இதே கொஸ்டினை நான் கொடுத்தேன்னா 1 ஹவரில் போட்டுருவீங்க, 2 ஹவர்ஸில் போட்டுருவீங்க, நாளைக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது எங்களுக்கு விஷயம் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு சொன்ன விஷயத்தை எப்படி குயிக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதாவது வேகமாக குயிக்காக அதாவது சும்மா வேகமாக போட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கும் ஒரு திங்க் பண்ணி இப்படி போடலாம் அப்படின்ட்டு குயிக்காக சொல்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்துட்டு இது நம்ம எப்படி அந்த விஷயத்தை தெரியும்னு சொல்ல முடியும்? அந்த தெரியுங்கிறது தான் ப்ராப்ளமே. நிறைய பேர்த்துக்கு இருக்க ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிடையாது. என்ன ப்ராசஸ் இருக்கிறோம், நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இது கொடுத்துருக்காங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும். நம்ம அடுத்தது லேர்னிங் பண்ணி தான் ஆகணும். இப்போ லேர்னிங் பண்ணி இதை போடுறீங்க அப்படின்ட்டா ஆடிட்டிங் போகும்போது அதையும் லேர்னிங் பண்ணுறீங்க. அங்கே போயிட்டு எனக்கு இந்த கால்குலேஷன் தெரியும், இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மெஷர் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ மெஷர்மெண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதை கரெக்டாக எழுதுக்கணும், வேற எங்கே இருக்குன்னு. அப்போ இப்போ வந்துட்டு எதுவுமே நமக்கு தெரியுது கிடையாது. அந்த தெரியுங்கிறத அழிச்சிட்டு இந்த பாயிண்ட் வந்து அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறேன், அதை கண்டுபிடிச்சுன்னா அடுத்த பாயிண்ட் வரும். நம்ம லேர்னிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ தெரியுன்ட்டா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான்.
இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் இருந்து இந்த தெரியுங்கிறத எடுத்துவிட்டு இப்போ லேர்னிங் தான் பண்ண போகிறீங்க. லேர்னிங்கிறது 20% தான். 80% டூயிங் பண்ணியே ஆகணும் கரெக்டாக. ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இல்லை என்ன ஸ்டூடெண்ட் வரும்போது இதான் சொல்லிடுவேன், நீங்கள் தெரியுங்கிறத எடுத்துடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்க முடியாது. நம்ம எந்த கண்டென்ட் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஓகே இது தெரியும் நான் பார்த்துக்கலாம் போது அடுத்தது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. வேற ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே மேட்ரு இல்லை. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த எக்ஸாமுக்கு இல்லை, அது 3 இயர்ஸ் சொல்லிட்டாங்க அவ்வளோதான். 3 இயர்ஸ் தான் எழுதலாம். அப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ் அப்படியே ஓகே இந்த எக்ஸாமுக்கு 3 இயர்ஸ் இருந்தால் போதும். அப்போ ரிமைனிங் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். யூஸ் பண்ணலும் இல்லை, நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம், ஆனால் கரெக்டான பார்த்து கிரியேட் பண்ண கிடையாது. இப்போ நான் எனக்கு வந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இந்த எக்ஸாம் எழுதும்போது. அப்போது 9 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனில் இருந்திருக்கு கன்யூஸாக. இதை பற்றி தெரியல. இப்போ அதை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது ஃபாலோ பண்ணும்போது தான் இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ அதை ஹெல்ப் பண்ணனால தான் லாஸ்ட் இயர் 4-5 பேர் பார்த்தா ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆடிட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. அது 1 by 1 பண்ணுறாங்க. அப்போ அதாவது இருக்குது ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான பாத் கிரியேட் பண்ண முடியல. இப்போ நாமளே படிச்சுட்டு வச்சுக்கலேன், கனெக்ஷன் இருக்காது யாரு கூடயும். அந்த கனெக்ஷன் இருக்கும், கனெக்ஷன் பில்டு பண்ணணும். கனெக்ஷன் பில்டு பண்ணும்போது தான் அடுத்தடுத்த லெவலில் போக முடியும், தெரிஞ்சிக்க முடியும் நிறையா. இப்போ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே ஸ்டடி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கும் போது என்ன சொல்யூஷன் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ படிக்கிறது மேட்டரே கிடையாது. நம்ம நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக உட்காந்து கால்குலேஷன் போட்டு எப்படியும் பாஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதானே நம்ம படிச்சதுல யூஸ் ஆமாம் ஆகும். சார், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ தெரியுன்ட்டு ஓகே அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பிளைன்னா சொல்லிட்டேன், ஒரு பிளைன் வேர்ட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அது மைண்டில் அப்படியே தான் இருக்கும். மைண்ட் டைனாமிக் அதான், அது கன்டினியூஸாக போயிட்டு இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ உங்களுக்கே ஒரு ஜாப் இருந்து இன்னொரு ஜாப் குயிக்காக போகிறீங்க அப்படின்னா எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு தான் போகிறோம். அடுத்த வருஷம் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்போம் தெரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு அந்த வார்த்தையை மாற்றிட்டு அடுத்து ஓரியன்டாக என்ன ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ண முடியும் அதுதான் யோசிக்கணுமே ஒழிஞ்சு ஓகே இதை பண்ணிவிட்டு அடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாவே ஓகே இவர் வந்துட்டு இதை முடிச்சுட்டா அடுத்து இதுதான் சொல்லிட்டு இருப்பாரு, ஓகே அடுத்து இதுதான் சொல்லுவார், ஓகே அதே பிளைன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு குயிக்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் டிசிஷன் எடுக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும் குயிக்காக. ஏன்னா நம்ம இப்போ ஜிபிஎஸ் ஆன் பண்றோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறோம், ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போறோம், அதுல மல்டிபிள் லொகேஷன் செலக்ட் பண்ணா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. போக முடியாது, லொகேஷன் போக முடியாது. அதே தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்துட்டு இங்கிருந்து சேலம் சென்னை போகணும்னா இங்கிருந்து நான் சேலம் போகணும், சேலத்துக்கு எந்த ரூட்டு போகணும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரூட்டா தான் போகணும். இப்போ 2 ரூட்டா எடுக்க முடியாது. அப்போ அடுத்தடுத்த பாயிண்ட் என்ன போகணும்னு தெரிஞ்சுட்டா நீங்க சென்னைக்கு போய்க்கலாம். ஸோ அந்த அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னா அதை தான் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அது படித்து முடித்தோடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடித்தோடனே அடுத்தது என்ன இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையான சர்டிஃபிகேட் இருக்குது, ஐஎஸ்ஓ இஎஸ்சி சர்டிஃபிகேட் இருக்குது, அது ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ்ஸு ஆடிட்டர் யாராவது இருந்தாலும் அவங்கள கனெக்ட் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே ஆடிட்டிங் போயிட்டு அதையும் கற்றுக்கணும். இப்போ நான் சில பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணும்பாங்க. ஸோ அடுத்தடுத்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ அடுத்தது பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஆடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இந்த ஆடிட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ ரிஸ்க் எடுக்கிற கேபபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னா நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலாங்கிறது குயிக்காக அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு மணியே கொடுக்க தோணும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஓகே என்கிட்ட மணி இருக்குன்னு கொடுத்துருவீங்க, அப்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன பண்ணு தெரியாது. அப்போ நம்ம எடுக்கிற காரியம் எல்லாமே சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தா தோணும். எக்ஸாக்டாக புரியுதுங்களா? அது இதை வந்து கிளியர் பண்ணுறது
ஈஸியாக வந்துட்டு கிளியர் பண்ணலாம். கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது ஃபாலோ பண்ண ஃபோக்கஸ் பண்ணிடலாம். நமக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சிட்டாவே கிளாரிட்டி கிடைச்சிட்டாவே நீங்கள் வந்துட்டு எதை வேணால் பண்ணலாம், துணிஞ்சு பண்ணலாம். வேற ஒன்றுமே இல்லை. ஓகே சார், வேற கொஸ்டின் இருக்கு. இதுதான் சார் சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கோர் கான்செப்ட் இருக்கும். அதை மை இன்ஸ்ட்ரக்ஷன் யூ கம்ப்ளீட் பண்ணுவீங்க 1 by 1. அடுத்தது ஓல்டு பேப்பரை அனலைஸ் பண்ண சொல்லுவேன், அதை அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு டாஸ்க் சொல்லுவேன், டெஸ்ட் வைப்பேன். ஒன் வீக் கம்ப்ளீட் ஆனால் 1 week ஒன்ஸ் டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னாவே 8 daysல நீ கம்ப்ளீட் பண்ணணும் அந்த கண்டென்ட் எல்லாமே. 8 days கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் 4 daysல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும். வேற என்ன, நான் கொடுக்குற டாஸ்க் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணும். மேக்ஸிமம் அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் சேம் பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 பேப்பர் 1 அதே தான். பேப்பர் 4 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேப்பர் 4 என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 எல்லாம் தெரிஞ்சாதான் பேப்பர் 4க்கு ஸ்டார்டிங்கில் கால்குலேஷன் போட சொல்லுவேன் நான். L1 L2 மோட்டர் கம்ப்ரஸர் தெரிஞ்ச கால்குலேஷனை நீங்கள் அந்த ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்புனா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும்னு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுறோம். சிஸ்டம் அனலைஸ் பண்ணணும். சிஸ்டம் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் எக்யூப்மெண்ட். ஸோ பம்பு, பாய்லர், கம்ப்ரஸர். அதுக்கப்புறம் டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சே ஆகணும். டேட்டா வந்துட்டு மார்க் பண்ணி ஆகணும். ஃபார்முலா ரைட் பண்ணணும். ஓகேலா, ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த எக்யூப்மெண்ட் தனித்தனியாக கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன யூனிட் கன்வர்ஷன் இருக்கு, யூனிட் கன்வர்ஷன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் ரிசல்ட் எழுதும்போது இந்த ப்ராப்பராக இந்த யூனிட் எழுதணும், எந்த மாதிரி ரிசல்ட் எழுதுறேன்னு. அதே வந்து பேப்பர் 4க்கு சில அட்வான்ஸ் மாடல் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் 1 by 1. பேப்பர் 4 இருங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி தான். எலக்ட்ரிக்கல் தெரியுதுங்களா? சாப்டர் 1 எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இது வந்து ஓல்டு சிஸ்டம், இது நியூ சிஸ்டம், இது இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எந்த மாதிரி கால்குலேஷன். இதுதான் பேப்பர் 4க்கு இதுதான் ஃபாலோ பண்ணுவீங்க. சிஸ்டம் என்ன, பிளான்ட் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ், டயக்ராம் ப்ளஸ் டேட்டா, ஃபார்முலா ரைட் பண்ணும், இது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேட்டா வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் கால்குலேஷன் என்ன யூனிட் கன்வர்ஷன் இது முடிக்கணும். அப்புறம் என்ன இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கான ஃபார்முலா எழுதணும், அப்ளை டேட்டா பண்ணணும், யூனிட் கன்வர்ஷன், ரிசல்ட் வித் யூனிட், இதான் ஃபைனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும் பேப்பர் 4ல், சில டைம் 3 பார்ட்டாக வரும். ஸோ இந்த 1 by 1 ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஃபாலோ பண்ணுங்க, இது மாதிரி பண்ணும்போது இது கான்செப்ட், இது மைண்ட் மேப்பிங்கு, இது வந்துட்டு ஓவரால் சாப்டர் வைஸா. ஓவரால் சாப்டர்னா தெரியுதுங்களா? ஒரு சாப்டர் எடுத்துட்டு அந்த ஃபுல் எக்யூப்மெண்ட் போட்டோம்னாவே உங்களுக்கு என்னென்ன மாதிரி கால்குலேஷன் இருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். அதில் என்ன பர்பஸ்க்காக போடுறோம், என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, வாட் கைண்ட் ஆஃப் கால்குலேஷனு, அப்புறம் ஓல்டு மார்க் பண்ணுறது, இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் 4க்கு ஓவரால் கான்செப்ட் சிஸ்டம் வைஸ். சிஸ்டம் தெரியுதுங்களா? இப்போ எடுத்துன்னா பாருங்க, டோட்டல் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு. இந்த பாயிண்ட் எங்கே மார்க் வருது, எங்கே ஃபார்முலா வருது, எங்கே யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இந்த ஃபார்முலா, இங்கே இந்த ஃபார்முலா, இந்த பாயிண்ட்ல இந்த ஃபார்முலா. ஸோ எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த டேபிளுக்காக தான் முன்ன காமிச்சது, வேற எதுவும் இல்லை இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் எடுத்தனா அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஓவர்வியூ மாதிரி. அப்போ செகண்ட் பார்ட்டு கோர் கான்செப்ட் புக் கால்குலேஷன் மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்துட்டு வித்தின் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதில் இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஓல்டு பேப்பர் கால்குலேஷன் பண்ணணும். மினிமம் 3 to 5, மினிமம் 3 பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப் டெஸ்ட் இது எது மெயின் இம்பார்ட்டன் எதுக்குங்க? இது வந்து டைமிங் செக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இதுதான் மைண்ட் மேப்பிங். இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க ரிவிஷனுக்கு. மைண்ட் மேப்பிங், ஓவரால் கான்செப்ட், சாப்டரு, சிஸ்டமு, அப்புறம் டைம் டெஸ்ட்டு. இது வந்துட்டு டெஸ்ட் வைஸாக போயிட்டே இருக்கும். ப்ளஸ் 1 மார்க்குக்கு தனியாக இருக்குது. 1 மார்க்குக்கு இதான் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். எல்லாமே கான்செப்ட் மேப்பிங்கு, மைண்ட் மேப்பிங்கு, டேபிள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஓவரால் கான்செப்ட் எப்படி சிஎம் கிரியேட் பண்ணுறது, இப்போ சிஸ்டம் வைஸாக கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கால்குலஸ் ஸ்ட்ரக்சரு, ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி. இது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப் டெஸ்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஸுக்கு ஆப் டெஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் இருக்கும். கன்வியூஸாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இங்கே நோட் புக்கில் எழுதுவீங்க, ஏபிசிடி ஆப்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் 1 மார்க் இருக்கும். இது வந்து சிம்பிளாக பிடிஎஃப் இருக்காது. பிடிஎஃப் பார்த்துருக்கீங்களா? பிடிஎஃப் வெறும் பிடிஎஃப் மட்டும் இருக்காது. இப்போ நான் எதுவுமே இந்த மாதிரி பிடிஎஃப் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே ரைட்டிங் வேர்ட்ஸ் தான். இந்த ஜார் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜார் அப்ளிகேஷன் மாதிரி தான். நமக்கு மெயினாக கோர் கான்செப்ட் வேணும். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? கோர் கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட், புக் கால்குலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஆனால் ஓல்டு பேப்பர் கால்குலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இதை பேசிக்காக ஃபண்டமெண்டல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னாவே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ண உங்களுக்கே தெரியும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சிலம்பரசன் சார், வேலுமுருகன் சார், ராஜசேகர் சார், இது யாரை அப்ளை பண்ணியிருக்கீங்க சார்? எல்லாமே So, நான் அப்ளை பண்ணி நான் apply எதுக்கு, எந்த பேப்பருங்க சார்? ஆடிட்டருக்கு. ஓகே சார். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 4மே அப்ளை பண்ணியிருக்கீங்க சார்? ஆமாங்க சார். ஓகேங்க சார். எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா, செகண்ட் டைம்ல சார் இது? ஃபர்ஸ்ட் டைம் சார், ஃபர்ஸ்ட் டைம். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் மேனேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட்டா? ஆமாம் சார், மேனேஜர் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் டு பேப்பர் தெரிஞ்சிடாவே நீங்கள் கண்ணை மூட்டு பேப்பர் 4 எழுதலான்னா அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எழுதணும். அது தெரியாமல் பேப்பர் 4க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. வேற ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேன். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மினிமம் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா 100% பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம் சார். சண்டே இருக்க மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம் சார், கண்டிப்பா பண்ணலாம். ஆமாங்க சார். சண்டே இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கண்ணை விட்டு நல்லாவே பண்ணலாம். கிளாரிட்டியோட மெதுவாக பண்ணலாம். எதுவும் அவசரம் தேவை கிடையாது. அவசரத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 1 by 1 பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ராஜசேகரன் சார், சிலம்பரசன் சார். ஹலோ, எஸ் சார். எனி டவுட் சார்? சொல்லுங்க. நீங்கள் கேட்கலாம் சார். இப்போ ஓப்பன் டு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். நான் இது வந்து செகண்ட் டைம் எழுதுறேன் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேங்க சார். லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணும்போது எனக்கு டைம் இல்லை. லாஸ்டா வந்து அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஓகேங்க சார். இந்த டைம் வந்து அதான் கம்ப்ளீட் பண்ணுன்ற கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு, வீரமணின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஓகே தெரியும் சார், வீரமணி சார். ஓகே சார். ஆமா, அவர் தான் சார் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. சார் கிட்ட நீங்க பேசுங்க சார், பேசிட்டு க்ளோஸ் பண்ணலாம் சார். டைம் வந்து எனக்கு 1 month தான் இருக்கு, அதுல கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து இல்ல நீங்க சார்ட்ட பேசுனீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் சார். அதான் சார், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3. ஏன் பேப்பர் 2 பேப்பர் 3 ஃபோக்கஸ் பண்ண சொல்ல சார்? ஏன்னா இது ஒரு நாள் வருது, அது ஒரு நாள் வருது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் கிரியேட் ஓகே பேப்பர் 2 பேப்பர். அப்போ டைம் இருக்கும்போது பேப்பர் 1 பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஷார்ட் பீரியடில் 2 மந்த்துங்கிறது ரியாலிட்டியை செக் பண்ணால் அதிகமாக எஃபோர்ட் போடணும். அதே டைமில் நமக்கு ப்ரெஷர் வரும். ஓகே டைம் ஷார்ட் ஆகணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா அதுக்கு தான் சொல்றது 1 day 1 பேப்பர். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னால் முடியும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா அடுத்தது பேப்பர் 1 ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத் கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெரி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம், ஒரு சிஸ்டத்தை இன்னொரு சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது டைம் இருக்கும். மினிமம் 7 days ஆகும் ஒரு ஃப்ரீக்வன்சி வரத்துக்கு. ஓகேங்களா?
ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வரத்துக்கு வரும். அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும். என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஓகே சார். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ ஆமாம் சார், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ ஓகே. பண்ணும். ஓகே. ஸோ அது ஃபாலோ பண்ணும்போது 100% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டு கான்ஃபிடென்ட் பில்டு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அடுத்தது ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை படிக்கணும், அந்த சாப்டர் இந்த சாப்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன ஒன்று வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை கன்டினியூ பண்ண மாட்டீங்க. Correct. ரியாலிட்டி ஏன்னா நான் வந்துட்டு 2016 ஃபாலோ 6 டைம்ஸ் எழுதிருக்கேன். 6 டைம்ஸ் Okay. எழுதும்போது லாஸ்ட் 1 வீக் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவேன். 1 வீக் 2 வீக்ஸ் அது கரெக்டான Oh. டைம் இருக்காது. ஏன்னா டெஸ்டிங் கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன், ஆல் ஓவர் இந்தியா அப்ராட் எல்லா பக்கம் போயிட்டு வருவோம், டைமிங் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் 2022 இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு அதுக்காக நோட் போட்டு டயக்ராம் போட்டு ஒவ்வொரு கால்குலேஷன் டயக்ராம் போட்டு ஃபாலோ பண்ணணும் வச்சுங்களேன். Okay. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன். பர்சனல் டெவலப்மெண்ட்டு, கோச்சிங் எப்படி எடுக்கிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறது, எப்படி கிளாரிட்டி கிரியேட் அதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து ட்ரெயின் பண்ணதுனால தான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால ட்ரைனிங் எடுக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட் சார். வெறும் பிடிஎஃப் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். பிடிஎஃப் தெரியுங்களா? இப்போ எனக்கு ஆமா. வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிடிஎஃப் சொல்லி கொடுக்கறதுனால என்ன பண்ண முடியும், நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு Result டைம் இருக்கும். எடுக்கும். Correct. உங்களுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக மெயினாக கிரியேட் பண்ணேன், மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எஃபோர்ட் போட்டு டைம் போட்டேன். நீங்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 சாப்டர் எவ்ரி பேப்பரில் ஒவ்வொரு பேப்பர்லையும் 3 சாப்டர் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? ஓகே சார். இப்போ பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3, பேப்பர் 3 எடுத்தாலும் 3 சாப்டர், ஹலோ. பேப்பர் 1ல ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான். அதை முடிச்சிட்டிங்கனாவே மித்த சாப்டரில் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். என்ன ஃபார்முலா வரப்போகுது பேப்பர் 2ல மேக்ஸிமம் அதிகமாக வருது? என்ன ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்க. முகிலேஷ் Thermal- நீங்கள் பார்த்துருப்பீங்களே, என்ன ஃபார்முலா அதிகமாக வருது? சார் கோத்துரு பண்ணி சொன்னீங்களே தெர்மல் காமனா. மெயினா வந்து அதான் பாய்லர் சார். பாய்லர்ல வந்து எனி ஐடியா heat என்ன ஃபார்முலா வருது? மெயினா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எம்சி அந்த எம்சிபி டெல்டி அந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் என்ன ஃபார்முலா வருது உங்களுக்கு? எலக்ட்ரிக்கல்ல எலக்ட்ரிக் என்ன ஃபார்முலா வருது? இப்போ எலக்ட்ரிக் எடுங்க, பவர் ஈக்குவல் டு விஐ காஸ் ஃபைவா. ஓகே. 3BI cos தெர்மல் theta என்ன வரும். வருது உங்களுக்கு? தெர்மல் எனர்ஜி இருக்குல்ல, தெர்மல் இது என்னது போட்டுனா எம்சிபி டெல்டா டி, அவ்வளோதானே? ஆமா சார். எம்சிபி டெல்டா டி. இப்போ இது வந்துட்டு டிஃபரன்ஸ்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது வந்துட்டு ஃப்ளோவா, இது ஆமா சார். கோஎபிசியன்ட் மாதிரி. ஓகே. தெர்மல்ல பாருங்க என்ன வருது? T. இது Mass மாஸ் potential. ஃப்ளோவா, ஸ்பெசிபிக் ஹீட் ஃப்ளோ தானே இது. இது Flow. ஆமா சார். டிஃபரன்ஸா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸா, டிஃபரன்ஸ், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இது கோஎபிசியன்ட் கோஎஃபிஷியன்ட். காமன், அவ்வளோதான். எல்லாமே காமனாக தான் இருக்கும், எல்லாமே காமனாக தான் இருக்கும். இது வந்துட்டு சாலிடு. லிக்யூடுக்கு எடுத்தாலும் என்ன வரும்? கியூ வரும். அதை கேஜி பெர் ஹவர் கன்வெர்ட் பண்ண போறீங்க. இது எல்லாமே காமனாக தான் வரும். இதில் எந்த ஒரு சேஞ்ச் வரப்போதில்லை. இப்போ வந்துட்டு பம்ப் எடுக்கிறீங்க அப்படிங்க, பம்ப் எடுங்க. எலக்ட்ரிக்கல்ல பம்ப் என்ன வரும்? சிம்பிளாக ஃப்ளோ வரும். ஓகேலா, ஃப்ளோ. அப்புறம் வந்து ஹெட் டிஃபரன்ஸ் வரும், டிஸ்சார்ஜ் ஹெட்டு, சக்சன் ஹெட்டு இன்ட்டு நெக்ஸ்ட் ஒன்று கிராவிட்டி டென்சிட்டி வரும், அவ்வளோதான். டிவைட் பை 1000. இப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்கு உங்களுக்கு? Gravity constant. பம்பில் எலக்ட்ரிக்கல் இதுவும் வந்து ஃப்ளோ தானே? இது ஃப்ளோவா, ஆமா இது சார். பொட்டன்ஸ் டிஃபரன்ஸா, பொட்டன்ஷியல் இதெல்லாம் சேர்ந்து கோஎபிசியன்டா. உங்களுக்கு காமன் ஃபார்முலா வரும், ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படிங்கிறது தான் பார்க்கணும். எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அதில் பெரிய விஷயம் இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செக்யூரிட் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது எப்படி கற்றுக்க முடியும்னா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு தோணும். அந்த தெரியுங்கிறதா பிரச்சனை ஆகி போகுது கடைசியில். தெரியுங்க சொல்கிறோம்ல, அது தெரியுங்கிறத பிரச்சனை ஆயிடும். அது தெரியுங்கிறத எடுத்துட்டு எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு குயிக்காக டைமிங்குள்ளே முடிக்கணும், அதுதான் ரிசல்ட். இப்போ தெரியுங்கும் போது அது ரிசல்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ தெரியும்ட்டனா உங்களுக்கு ரிசல்ட்டு கிரியேட் ஆகுது. நீங்கள் எந்த ஒரு வேலையும் பாருங்க,
எனக்கு ஐ நோங்கிறீங்க யாருமே ரிசல்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. யாராவது கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ எனக்கு ஐ நோங்கிறீங்க, ஐ நோ அப்படிங்கிறவங்க நோ ரிசல்ட். அவங்க ரிசல்ட்டை கிரியேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சும்மா சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு டாப் மோஸ்ட் பர்சனல் டெவலப்மெண்ட். நம்மளாம் ப்ரொஃபஷனல், நம்ம கேரியர் மட்டும் தான் பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது தான் பர்சனல் டெவலப்மெண்ட்டு. அதை டெவலப்மெண்ட் ஃபாலோ பண்ணும். அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நோ ரிசல்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஐ எம் லேர்னிங், ஐ ஃபிகர் அவுட். நான் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன், டேட் டு டேட் லேர்னிங் பண்ணுறேன். ஐ எம் லேர்னிங் அப்படிங்கிறவங்க மட்டும்தான், லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் ரிசல்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க கிரியேட் பண்ணுறது சரித்திரமே இருக்காது. ஐ நோங்கிறீங்க கிரியேட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பாஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, எவ்வளோ வேணால் எடுத்து பாருங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டே பண்ண முடியாது. ஓகே சார், யாராவது டவுட் இருக்கா சார்? நீங்கள் டவுட் கேட்கலாம் நீங்கள். ஏன்னா மறுபடியும் 3 days செஷன் நம்ம எடுக்க மாட்டோம். எங்களுடைய டீமுக்கு தான் எடுப்பேன், அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீக்லி 1 time 2 times தான் டவுட் கிளாரிஃபிகேஷன் எடுப்பேன். ஓகே சார். ராஜசேகர் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் ஆக்சுவலாக நான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இப்போ யுவர் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். சார் ஆக்சுவலாக நான் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இருங்க, உங்களுக்கு கேட்குதுங்களா சார்? எல்லாத்துக்குமே சதீஸ்வரன் குமாரன் சார். கேக்குது சார், கேக்குது நல்லா கேக்குது. இருங்க, என் சைடு தான் பிரச்சனையாட்டு இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே இப்போ பேசுங்க சார். கேக்குதுங்களா? ஓகே சார், சாரி சார், மைக். ஓகே சார். சார் ஆக்சுவலாக நான் மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். 9 years சரிங்க கிட்ட சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சி லைசன்ஸ் ஹோல்டர், எலக்ட்ரிக்கல் ஓகே. மேஜர் சார். எனக்கு இப்போ இந்த எனர்ஜி ஆடிட்ன்ற கான்செப்ட் இப்போதான் சார் புதுசாக வந்திருக்கு. அதை பற்றி எதுவுமே தெரியாது, பேசிக்ஸே. சரி, ஸோ இப்போதான் நான் வந்து உள்ள வரலாம்னு யோசிக்கிறேன். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான் சார். ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், குயிக்காக. ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு கேரியர் பார்த்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எனர்ஜி ஆடிட்டு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதிட்டு முடிச்சிட்டிங்க. அடுத்தது உடனே சில சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, ஐஎஸ்ஓ ரிலேட்டடாக, இஎஸ்சி ரிலேட்டடாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதுங்க? இப்போ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லையா வேற ஒரு இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஆட்டோமொபைல் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு எப்படி என்ன பண்ணலாம்? அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே இண்டஸ்ட்ரி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்ஓ 50001 சப்மிட் பண்ணணும், இஎஸ்சி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சிம்பிளாக எதுக்கு சப்மிட் பண்ணணும்? ஏதாவது ஐடியா தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் இப்போ வந்துட்டு மேனட்ரியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க? இல்லை சார், இல்லை சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க, சிம்பிளாக வந்துட்டு தேவையான அனுப்பிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு CO2 எமிஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும், வேற ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் லோன் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ், லோன் நிறைய ஆஃபர் இருக்கு. MSMல நிறைய ஆஃபர் இருக்கு. ஆடிட்டிங் பண்ணி சப்மிட் பண்ணா ஆடிட்டிங்க்கு எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் இருக்கு, இன்சென்டிவ்ஸ் இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம் சார், மியூட் பண்ணு சார். ஓகே சார், புரியுதுங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வருஷம் முடிக்கிறீங்களா இல்லையோ, எழுதுறீங்க, அடுத்த வருஷம் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. அதுக்கு தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதே இயர்ல இண்டஸ்ட்ரி ஆடிட்டிங்க்கு ட்ரெயின் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் பண்ணும்போது, நெட்வொர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஓன் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்களே. அது வந்துட்டு எஸ் சார். ஓகே சார், சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணிருக்கு சார். நீங்க ராஜசேகர் சார், உங்க சைடு தான் வருது. இப்போ கிளியரா புரியுதுங்களா? இப்போ உங்களை பார்த்து வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எழுதிடுவீங்க. எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்து என்ன சர்டிஃபிகேட் இருக்கு, ஐஎஸ்ஓ 50001 இஎஸ்சி சர்டிஃபிகேட், அதை கோத்ரூ பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆடிட்டிங் ட்ரைனிங் எடுக்கலாம். இப்போ ஆடிட் ட்ரைனிங் எனக்கு 2 நாள் லீவ் போட முடியாது, கம்பெனியில் பேசுவாங்க அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு கேரியர் க்ரோத்துக்கு உங்களை பார்ப்பீங்களா, கம்பெனி பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் பண்ணி ஆகணும். இது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அடுத்த போயிட்டு தான் இருக்கணும். நம்ம
கிராஜுவலாக ட்ரைனிங் கொடுத்த இப்போ வந்து இதை பற்றி தெரிஞ்சாதான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ண முடியும். தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வரும்போது உங்கள் லைஃப் தான் பார்க்க முடியும். இடத்துல உங்களில் ஏதாவது ப்ரொஃபஷனலாக டெவலப் ஆனால் தான் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் டெவலப் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனதால நீங்கள் டெவலப் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார் ஆக்சுவலா நீங்க எனக்கு என்ன டவுட்னா சார், இப்ப இந்த 4 பேப்பர் சொல்றீங்க இல்லைங்களா, அது வந்து ஆமாம் சார். இயர்லி சிங்கிள் அட்டம்ப்ட்லயே 4 கிளியர் பண்ணுங்களா இல்ல எப்படி சார் அது? அந்த மாதிரி தான் இல்லை கேட்குறேன். ஏன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன இருக்கு அது மாதிரி. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா சார் இது? இல்ல சார், நான் இந்த ஒரு இயர் பண்ணல சார். சரி விடுங்க, நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். இது அது வந்துட்டு புரியும் டிஸ்கஸ். நான் வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட், ஓகே ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே தெரியும். ஓகே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ எல்லாமே. ஓகே. ஓகேங்க சார். உங்களுக்கு சார் வேல்முருகன் சார், சிலம்பரசன் சார். சார் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் சார். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓ ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும். 2 months டைம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஓகே இப்போ சார். நம்ம வெயிட் பண்ணுறோம் சார். சரிங்க சார். சிலம்பரசன் சார். நானும் அப்ளை பண்ணிட்டேன் சார். ஓகே சார். அப்ளை இப்போ பண்ணிட்டேன் சார். ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்போ சொன்ன வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா சார்? எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல? பண்ணிட்டேன். ஓகே சார். இப்போ உங்களுக்கு என்ன வேற வகையில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தான் என்ன மாதிரி பண்ண போகிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ அதையும் கிளியராக சொல்லிட்டேன். மெட்டீரியல்ஸ் மாதிரி வந்து வருமா சார்? எப்படி சார் அது? புக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்களா நீங்கள்? புக்கெல்லாம் இருக்கு சார் என்கிட்ட. ஓகே. அது மெட்டீரியல் வந்து இல்லை, இப்போ வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற கண்டென்ட்டு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுத போகிறீங்க. கால்குலேஷன் அதை தான் போட போகிறீங்க. ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிடிஎஃப் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஓகே. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸாமு எழுதுறதுக்கு நீங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் தானே எழுதணும். அதில் எழுதி ஆமா ப்ராப்பராக சார். நோட் போட்டால் தான் நீங்கள் எழுத முடியும் எக்ஸாமுக்கு. அப்போ நீங்கள் தான் நோட் நீங்கள் தான் வாங்கி ஆகணும், அதில் எழுதி ஆகணும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் கால்குலேஷன் போடுறதுக்கு. கான்செப்ட் எழுதுறதுக்கு உங்கள் நோட்டு கை எழுது. அப்போ எதுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது? பிடிஎஃப் ஃபார்முலா மட்டும் தேவைப்படும். இம்பார்ட்டன்ட் தியரி தேவைப்படும். வேற என்ன தேவைப்படுங்க சார்? இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்து அந்த பிடிஎஃப் எரேஸ் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதனால ஒன்றும் யூஸ் கிடையாது நமக்கு. இன்ஃபர்மேஷன் எஸ் சார். எதுங்க சார் சொல்லுங்க சார். இல்லை சார், புக்கு ஃபுல்லாகவே வரும்ல சார்? புக்கில் வந்து ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை நீங்கள் சொல்லி கொடுக்கறத மட்டும் படிச்சுட்டு நீங்கள் சொல்றதை மட்டும் ரெஃபர் பண்ண போதுமா? சார் எப்படி இப்போ சார் இப்போ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது எப்படி போக்குது? சென்டம் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? பாஸ் ஹெபோ 100 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? சார் பாஸ் பண்ணணும் சார் மெயினா. அப்பா இது அது ஃபர்ஸ்ட் இது கிளாரிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் புக்கை மறந்துடுவீங்க. இப்போ புக்கில் இருந்தீங்கன்னா இதை பண்ண முடியாது. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு 80% பேப்பர் 2ல் பேப்பர் 3 80% கால்குலேஷன் கேட்குறாங்க. அப்போ கால்குலேஷனுக்கு அந்த கண்டென்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அது முடிஞ்சுச்சு. இம்பார்ட்டன்ட் தியரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 1 மார்க்கும் அது ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு 130 மார்க்கு மேக்ஸிமம் வந்துடலாம் ப்ராப்பராக பண்ணுனா. மீதி 20 மார்க்கு ஃபுல் புக்காக படிக்கணும். இப்போ உங்களுக்கு 20 மார்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா 130 மார்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும் நீங்கள். இல்ல அது பாஸ் பண்ணணும்னு தான் இன்டென்ஷன் சார். அவ்வளோதான் சார். இப்போ ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணால் என்னோட ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி வச்சுங்களேன், உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷர் இருக்காதுன்னு வச்சுங்களேன். நான் சொல்ல டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலான்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆயிருவீங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ புக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் தெரிகிற வரைக்கும் நீங்கள் புக்கை ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். 1 மார்க் பார்க்கும்போது மட்டும்தான் பார்க்கணும் நீங்கள். ஒன்லி 1 மார்க்குக்கு. அப்போ நான் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்குன்னு தனியாக நான் கொடுத்துருவேன் ஷார்ட்கட் எல்லாமே. கால்குலேஷன் ஃபார்முலா நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமாம்மா சார். இப்போ நான் இப்போ காமிச்சிட்டு பார்த்தீங்களா சார் இது? ஆமா சார். பார்த்தேன். இப்போ நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. எல்லாமே நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறத எல்லாத்தையும் போட போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் போட போகிறீங்க. இது எல்லாமே நீங்கள் நோட்டில் போட போகிறீங்க. கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி செக்லிஸ்ட்டும் கொடுத்துருவது உங்களுக்கு தெரியும். இது வந்து இது படித்ததான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இப்போ கொடுத்தன எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ கொடுத்தன ஏதாவது தெரியுங்களா அதில்? அவ்வளோதான். நமக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த வேணும்னு நம்ம யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பிடிஎஃப்பும் யூஸ் பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும்? அவ்வளோதான்.
உங்களுக்கு தேவை அது மட்டும்தான் மெயின். இப்போ இவனு என்ன பண்ணணும்னு தெரியணும் அவ்வளவுதான். ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களுக்கு தேவை இப்போ நான் இன்னைக்கு ஓகே இன்னைக்கு கனெக்ட் ஆயிட்டுனா நாளைக்கு என்ன பண்ணணும், நாளானைக்கு என்ன பண்ணணும், அடுத்த 2 நாள் என்ன பண்ணணும், அடுத்த சண்டே என்ன பண்ணணும், மண்டே என்ன பண்ணணும், ஓகே இப்போ எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதை முடிக்கணும், அதை அடுத்தடுத்த அதான் கேட்க வந்தேன் சார். நாளைக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து செப்டம்பர் 26, 27, 25, 26, 27, 28 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மாசம் பக்கம் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஒரு நாளைக்குங்க? ஆமா 1.5 hours 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். சண்டே நீங்க வந்து மினிமம் 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணணும். நான் கொடுக்குற Sunday டாஸ்க்கு கம்ப்ளீட். ஆமா சார், உங்களுக்கு டைம் அதிகமாக தான் அதையும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதிகமாக. ஓகே 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 சார். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார். ஓகே சார், எனி டவுட் சார்? எனி டவுட் டைம்ல இருக்கா சார்? எல்லாமே போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியுமா சார்? அதான் எனர்ஜி மேனேஜர் அச்சீவ் பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஓகே. அதை அச்சீவ் பண்றது எப்படின்னா, நான் 4 பேப்பர் தான் வந்து அப்ளை பண்ணி இல்ல அச்சீவ் பண்ணிடலாம். அதுல என்னன்னா நீங்க உங்க இதுல இருந்து ஆப்ரேட் ஆகும்போது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இப்போ இப்போ ஒரு நாள் இன்னைக்கு படிப்பீங்க, ஒரு நாள் நீங்க ஒரு நாள் இருப்பீங்க, அடுத்த நாள் படிக்க மாட்டீங்க. அதை வச்சு மைண்ட் செட் பண்ண முடியாது. டெய்லி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் 1 வீக் அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிரியேட் ஆகும். அந்த வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கு மெயினா எழுதி தான் ஆகணும். நீங்க எழுதும் போது தான் தெரியும் அதுல. இப்போ அதுக்குன்னு தனியா நோட் போடணும், அதுக்குன்னு தனியா எழுதணும். அப்போ எழுதி ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு பேப்பருக்கும் தனி நோட் புக் யூஸ் பண்ணணும். கலர் பென் இருந்தால் கலர் பென் யூஸ் பண்ணணும், ஹைலைட்டர்னா ஹைலைட் யூஸ் பண்ணணும். இதை வந்துட்டு ஒரு சாப்டர் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த சாப்டர் உங்களுக்கு ஈஸி தானே அது. ஆமா சார். அப்போ ஒரு சாப்டருக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாவே அடுத்த 9 சாப்டரும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். அதுதான் நான் எப்பயுமே சொல்றது, ஒரு சாப்டர் 7 days சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து லேர்ன் பண்ணலாம். நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் நிறைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்க சார். ஓகேங்களா? சரி ஓகே சார். அடுத்து உங்களுடைய பிளான் என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க சார்? நீங்கள் ஓன் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார். எங்களோட கனெக்ட் ஆகிக்கலாம். எப்படி சார் நீங்க எப்படி சார் பண்றீங்க? அதான் கேட்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக ஒரு கமிட்டி வச்சுருக்கோம். இல்லை கமிட்டி வைஸாக கிரியேட் பண்ணுறோம். நான் வந்துட்டு மென்டார், அதில் வந்துட்டு டீச் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட் சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேப்பர் 2 பேப்பர் 3 தமிழில் இருக்கும். மேக்ஸிமம் கான்செப்ட் எல்லாமே. கால்குலேஷன் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுனாலும் அது இங்கிலீஷ் தனியாக இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். சரி சரிங்க. ஓகே, அதாவது இங்கிலீஷ்னா உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன். அது தமிழில் எலாபரேட் பண்ணியிருப்பேன், நல்லா டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஒரு சாப்டர் 2 சாப்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே ரிமைனிங் சாப்டர் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருக்காங்க சார் உங்களுக்கு? சார் இப்போ ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இப்போ டெய்லி வந்து நீங்க கிளாஸ் இருப்பீங்களா இல்லாட்டி எப்படி இல்லை சார், இப்போ நான் சொன்னது எனக்கு தெளிவாக கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்கிற கான்செப்ட், கோர் கான்செப்ட் எல்லாமே தனியாக அப்ளிகேஷன் இருக்கு, செப்பரேட் அப்ளிகேஷன் இருக்கு அதில். ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் நீ கோர் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நான் சொல்ற டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்கா இது வந்து பார்த்து ஆமாம் தனியாக. எஸ் சார், மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, அதில் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அது ஓகேங்களா? ஆமாம் சார், மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே கனெக்ட் ஆகுங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சாட்டர்டே சண்டே டெஸ்ட் இருக்கும். 1 வீக் அப்புறம் ஃபாலோ பண்ண போய்ங்க அதை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு இந்த 2 மந்த்துக்கு பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணும். 7 days டாஸ்க்கு குயிக்காக. ஸோ அதை வந்து தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அது இங்கிலீஷில் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேண்டாம், தமிழில் வேணாலும் தமிழில் அங்கே தனியாக இருக்கும், அது தமிழில் கோத்ரூ பண்ணிக்கலாம். அது டீட்டெயிலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சொன்னது கிளியராக புரியுதுங்களா? இப்போ எனக்கு தமிழ் வேணும்னா நான் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, எப்படி எந்த மாதிரி பாயிண்ட் வந்துச்சு, எங்கே வந்துச்சு, டீட்டெயிலாக இருக்கும். அதே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1 வீக் சேலஞ்ச் வச்சோம். 1 வீக் சேலஞ்சுன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க 7 days எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்திருப்பேன். அது இங்கிலீஷில் இருக்கும்.
உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லை, அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணலான்னு. நீங்கள் வந்துட்டு அதை கோத்துரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துக்கலாம் கன்யூஸாக. ஆனால் எது ஒன்று மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இது வந்துட்டு ஒரு பேப்பருக்கு இது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த 2 பேப்பர் ஈஸியாக போயிடும். ஸோ ஸ்டார்டிங் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்டிங் பேப்பர் மட்டும் ஒரு ஒன் வீக் 2 வீக்ஸ் ஆகும் ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் குயிக்காக நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிங்க. பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 அதுல ஏதாவது ஒரு பேப்பர். ஆமாம் சார், ஏதோ ஒரு பேப்பர். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் இறஞ்சிருக்கிறோம். நீங்கள் அதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் 7 டேஸ் இறஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணலாம். அது லைவ் செஷன். அது ஒன் டே டு 1 டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் சிவில் பண்ணி சொல்லியிருப்பேன். சரிங்க. அது லைவ் செஷன் இருக்கும். அது நீங்கள் லைவ் செஷன் அட்டன் பண்ணலாம், ரெக்கார்டிங் உடனே அப்டேட் பண்ணி விட்டுருவேன். அடுத்த நைட்டு அன்னைக்கே போட்டு விட்டுருவேன். ஸோ அன்னைக்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது முடிஞ்ச உடனே பேப்பர் 1 இருக்கும். அந்த பேப்பர் 1 அதே மாதிரி 1 வீக் சேலஞ்ச் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ரிமைனிங் பேப்பர் 3 ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 2 மந்த்துக்கு இந்த ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 50% காலேஜ் போடுவீங்க. மறுபடியும் ரிவிஷன் வந்துட்டு 3 ஓல்டு பேப்பர் பண்ணுவோம். அது ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலாக சில பர்சன் பண்ணுவாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ கடைசி ஜாயின் பண்ணுறீங்க கூட அது லாஸ்ட் 3 இயர்ஸ் ஓல்டு பேப்பருங்களா. இப்போ நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் உடனே போட்டே வரணும் 1 by 1 ஸ்டெப்பாக கண்டினியூஸாக. பேப்பர் 4னா பேப்பர் 4, பேப்பர் 2, பேப்பர் 3 லைக் தட் அப்படியே போட்டு வருவீங்க. அப்போ அந்த பாயிண்ட் எல்லாமே டயக்ராமோட போட்டு வருவீங்க. அந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுவீங்க, மறுபடியும் ரிப்பீட் போடுவீங்க. அப்போது 3 ஓல்டு பேப்பர் என்னோட போட்டிங்கன்னாவே ரிமைனிங் ஓல்டு பேப்பர் நீங்கள் போட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக. புரியுதுங்களா? அது நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ஓல்டு பேப்பர் என் கூட ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ மறுபடியும் போடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த கலெக்ஷன் போட்டாலும் போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா கான்செப்ட் தெரியும், அதுக்கான கால்குலேஷன் போடுவீங்க, அதுக்கப்புறம் ஓல்டு பேப்பர் போடுவீங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கலம் போடும்போது எங்கெங்கே பாயிண்டில் ஸ்டாப் ஆகும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு பேப்பர் லைவ் செஷன் பண்ணும்போது அதை ஓரளவுக்கு ரெக்டிவ் பண்ணிடுவீங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆயிரும். அவ்வளோதான் ப்ராசஸ். ஓகேங்க சார். ஓகே. ஸோ வேற டவுட் இருக்குங்களா சார் உங்களுக்கு? ராஜசேகர் சார், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். Yes, sir. Okay, okay, sir. ஓகே சார், Okay, ஓகே சார். நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். நம்ம டிஸ்கஸ் சரி, பண்ணிட்டு sir. Okay, உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியும்னு வச்சுங்களேன். okay, sir. நான் ஏன்னா நீங்கள் வேஸ்ட்டாக இருக்க வேண்டாம், இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி சார், ஃபஸ்ட்டு சொல்லலான்னு தான். சரி. சரி. ஓகே இருக்கட்டும், சார். பரவாயில்ல. Thank you. நீங்கள் அந்த அதே நம்பர் தான் சார், நீங்கள் மெசேஜ் பண்ணீங்களா அதே நம்பர் தானே? உங்களுக்கு கால் பண்ணலாம்ல? ஆமா சார், அதே நம்பர் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே 7639 அதான் அந்த நம்பர் தான் சார் உங்களுது. 165 முடியும் சார் என்னோட நம்பர். ஓகே, ஒரே மட்டும் ஹாய் மட்டும் போடுங்க சார், நான் கனெக்ட் ஆகிக்கிறேன் உங்ககிட்ட. சேட்லையா சார்? ஆமாம் சேட்டில் இல்லை, சேட்டில் போட்டாலும் சரி சார், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாலும் சரி. சரி சேட்லேயே போட்டுட்டுங்க நீங்கள். ஓகே சார். எனி டவுட் சார்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார் உங்களுக்கு? இப்போ வந்து இது படிச்சுட்டு இப்போ ஃபர்தரா வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா சார்? ஆமாம் சார், அதுக்கு தான் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் நான். இல்ல இப்போ ப்ராக்டிஸ் சொல்றது எக்ஸாம் எழுத முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆமாம் சார். பிசிக்கல் ஆடிட்டிங்க்கு மற்ற இதுக்கெல்லாம் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா சார்? ஆமாங்க சார், ஆடிட்டிங் okay. பண்ணுறதுக்கு எஸ் சார். அதுக்கு அவங்ககிட்ட வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் வச்சுங்களேன். பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீஸ் கட்டணும். இல்ல அது ஐஓடி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது வைக்கிறது. ஆமாம் சார், அது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது, எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே. அது தனியா ஒரு டீம் இருக்குங்க சார்? எதுங்க சார்? தனியா டீம் இருக்குங்களா அது? ஆமாங்க சார், தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடிட்டிங் கூட டைப் வச்சிருக்கனால அவங்க சொல்லி தருவாங்க. ஓ சரி சரி சரிங்க. ஓகேங்க சார். ஓகே. அதான் நம்ம வந்து ஆமாம் சார், அது சொல்லி தந்துடுவாங்க. அவங்க அதில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வேணும், அது செக் பண்ணுவீங்க. அதை வந்துட்டு எப்படின்னா
நீங்க குரூப்போட கனெக்ட் ஆகும்போது தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு தோணும். அதான் இப்போ அதான் நாமளே கேட்கலாம் சரி ஆமாம் சார், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி ஆடிட் சரி முடிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே அடுத்து இண்டஸ்ட்ரி ஆடிட்டிங் என்ன பண்ணலாங்கிறது அதுக்கு ரிலேட்டட் சர்டிஃபிகேட் பண்ணணும். பண்ணாதான் நீங்க ஒரு அந்த கம்பெனியில் போயிட்டு என்னென்ன பண்ணலாம். எந்த ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அந்த கம்பெனியோட எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். மினிமம் ஒரு 50% அட்லீஸ்ட் 20% ஆச்சும். இப்போ டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் எதுவும் யூஸ். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அது வச்சுக்குது, அது எப்பயோ ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போயே யூஸ் ஆகலாம், ஃபியூச்சரில் எப்போ யூஸ் ஆகும் சொல்லுங்க. அது கரெக்டுங்க சர்டிஃபிகேட் கரெக்டு வச்சு தானே? பிரயோஜனம் அப்போ உடனே ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுக்கு வந்து ரிஸ்க் ஆமா எடுக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு 4 நாள் லீவ் போடணும்னா நாம் எத்தனையோ சொல்லி லீவ் போடணும்னு நினச்சா அதுக்கான சம்பளம் போகணும், போய் தான் ஆகும். அதுக்கு மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக தான் யூஸ் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணும். அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணணும்னு தான் திங்க் பண்ணணும், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே சார். உங்கள் பிளான் என்னங்க சார்? இப்போ எங்கே கனெக்ட் ஆகுறீங்களா மாதிரி இருக்கீங்களா சார் நீங்கள்? ஆமாங்க சார் அது நீங்க டீட்டெயில் சொன்னீங்கன்னா என்னன்னு பார்க்கலாம் சார் அது சரிங்க சார், நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் சார். சொல்லுங்க சார் என்னன்னு சொல்லிடுங்க அது என்னன்னு இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன் சார், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே சார் ஸ்க்ரீன் தெரியுதாங்க சார் இது? தெரியுதுங்க. ஓகே சார். இது ஆமாம் சார். இது வந்து பார்த்தோன்னா கோர்ஸு, மென்டர்ஷிப்பு, கால்குலஸ் ஸ்ட்ரக்சரு, ரிவிஷன் இருக்குது. 3 to ஓல்டு பேப்பர் வந்துட்டு டெஸ்ட் இருக்குது, ஆப் டெஸ்ட் இருக்குது, ஆப் அக்சஸ், கம்யூனிட்டி அக்சஸ், குரூப் டிஸ்கஷன் டெஸ்ட்டு வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் செஷன் எடுப்பேன் நான். ஓகேங்களா? அது கன்யூஸாக என் கூட ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 32,900. இப்போ இன்னைக்கு வந்து ஆஃபர் பார்த்தீங்கன்னா 14,999 வச்சுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மென்டர்ஷிப்போட நீங்கள் வந்துட்டு எங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிக்கலாம். அது கன்யூஸாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்தாக இருக்கிறவங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். ஸோ அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்தது தான். ஸோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து என்னன்னா இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது சார் தெரியுது. ஓகே. 9 ஓல்டு பேப்பர் லைவ் டெஸ்ட். இது வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக யார் 33,000 பே பண்ணினாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது ஸ்பெஷல் செஷன் கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். 9 ஓல்டு பேப்பர் லைவ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டெய்லி செஷன் வந்து 5:30 AM வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ரிவிஷன் இருக்கும். ஃபார்மல் ரிவிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுப்பார். அவர் இது வந்து என்னுடைய இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுப்பார். இது தெரியுதுங்களா கிளியரா? இப்போ 9 ஓல்டு பேப்பர்னா பேப்பர் 1ல் 3, பேப்பர் 2 3, பேப்பர் 2ல் 3, அதேமாதிரி பேப்பர் 4லையும் 3 ஓல்டு பேப்பர். அப்புறம் டெய்லி வந்து 5:30 AM செஷன் இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 5 to 6 டேஸ் இருக்கும். இப்போ சில டைம் அவரை எடுக்கும்போது நான் எடுப்பேன், நான் எடுக்கும்போது அவர் எடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிவிஷன். ஃபார்முலா ரிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அந்த ஃபார்முலா ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. 5:30 எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு half an hour க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். இது 5:36, 6:15 இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சாட்டர்டே சண்டே சில டைம் லீவ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ சாட்டர்டே சண்டே லீவ் போடுற மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கோச்சிங்கில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்துட்டு அப்படி கிடையாது. அந்த பேப்பர் கிளியராக ஸ்ட்ரக்சராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷனாக ஒவ்வொரு சாப்டர் ரிவிஷன் எடுத்து எங்கே வந்துட்டு பாயிண்ட் கேப் அனலைஸ் பண்ணுவோம். கேப் அனலைஸ் தெரியுங்களா? என்ன கேப் அனலைஸ்னா ஒரு ஓல்டு பேப்பரை எல்லாம் 6 ஓல்டு பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க, இப்படி வந்தால் இப்படி போடுன்ட்டு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இது ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கே போனாலும் ஈஸியாக குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணலாம்.
இப்போ ஒரு பம்பு பார்த்தீங்கன்னாவே அந்த பம்பு எப்படி எந்த மாதிரி காலில் கூப்பிட்டுருக்காங்க, இதில் எதில் வந்து ப்ராப்ளம் வருது, எதை அனலைஸ் பண்ணணும், அதை எல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவீங்க. ஒரு ஹெச்விசி பார்த்தீங்கன்னா ஹெச்விசி அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மோட்டார் பார்த்தீங்கன்னா மோட்டார் எது எது பார்க்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இந்த மோட்டார் எங்கே எதோட கனெக்ட் ஆயிருக்கு, இதனால் என்ன ஃப்ளோ அனலைஸ் பண்ணுறது, எந்த மாதிரி யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? மீட்டர் பார்க்காமையே கால்குலேஷன் வைஸா இது வந்து பார்த்தீங்கன்னாவே எக்ஸாம் மெயின் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பேப்பர் 3 ஃபார் 10 மார்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மார்க் போட்டுருவீங்க, ஆனால் 10 மார்க்கு இந்த மாதிரி கண்டென்ட்டில் போட்டால் தான் உங்களால் போட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் லாஸ்ட் 2 வீக்ஸ் இதான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. அப்போ அந்த 2 வீக்ஸில் நீங்கள் வந்து என்னமா ஃபாலோ பண்ணணும், 1 வீக் கண்டிப்பாக லீவ் எடுத்தாகணும். 1 வீக் லீவ் எடுக்க முடியுமா உங்களால்? எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்கள் 2 மந்த்துங்கும் போது 1 வீக் அதை எடுத்தால் தான். இப்போ 1 வீக் எடுத்தானா நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுதா? ஃப்ரைடே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, இப்போ இந்த 5 நாள் 6 நாளும் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஓல்டு பேப்பரில் எப்படி ஃபாலோ பண்ணலாங்க தான் பார்க்கணும். இந்த கண்டென்ட் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிட்டு ஸோ ஒரு நாள் ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் சிம்பிள் தியரி ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிற கண்டென்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணு வச்சுங்களேன். அதில் வந்து நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் என் கூட கனெக்ட் ஆகி பண்ணுவீங்க கன்யூஸாக. எவ்ரிடே என் கூட கனெக்ட் ஆகுவீங்க. அந்த 7 டேஸும் என் கூட கனெக்ட் ஆகுவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இப்போ இது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட் தனியாக கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க நம்மளதுல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ அதே இதுதான் உங்களுக்கு 50% ஆஃபு ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ் இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா உங்கள் என்ன மாதிரி கால்குலேஷன்லாம் அனலைஸ் பண்ணிடுவீங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 5 பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த 5 பீப்புளோட கனெக்ட் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? இப்போ டோட்டலாக 10 பீப்புள், இப்போ 3னா 8 பீப்புள். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகே, புரியுதுங்களா சார்? இப்போ சதீஷ் சார் உங்களுக்கு மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது சர்டிஃபைட் எனர்ஜி மேனேஜருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எனர்ஜி ஆடிட்டருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். வேல்முருகன் சார். ஓகேங்க சார். ஸோ உங்கள் அடுத்தது என்ன பிளானிங் சார்? ஃபீஸ் தான் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா இல்லாட்டி எப்படி? இல்லை, இதுதான் சார் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 24,000 வாங்கினது. இது வந்து 24,000. இப்போ வந்து 10,000 ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வேணும். 2 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுறது இம்பார்ட்டன் கிடையாது. லாஸ்ட் 7 டேஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கால்குலேஷன் போடணும், ப்ரிப்பரேஷன் எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது, அதெல்லாம் வேணும்ல. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிரியேட் பண்ணி ஆகணும் இதில். இப்போ இந்த ரிசல்ட் கிரியேட் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இது ஃபாலோ பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஃபீஸ் வந்து 10,000 இருக்குது. 10,000 என்னுடைய மென்டார்ஷிப் இருக்காதுன்னு வச்சுங்களேன். இது கோர் சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. 10,000 இருக்குது, அது கோர் சக்ஸஸ் இருக்குது. அந்த கோர் சக்ஸஸ் இருக்குது. ஆனால் 7 டேஸ் நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டே ஃப்ரைடே மட்டும் செஷன் இருக்கும். இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் பண்ணுறது அதை அட்டன் பண்ண முடியாது. அது அதுக்கு தான் மெயினா வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுங்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு குயிக்காக கொடுத்துருவது. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தான் அது ப்ரைஸ், அடுத்த ரிசல்ட் தெரியாது. ஓகே என்ன இருக்குது, நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பார்த்துக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு தான். ஸோ ப்ளஸ் 6,000ங்கிறது இதுக்கு மட்டும்தான் மெயின் இம்பார்ட்டன்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்காக வேணால் ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் கேட்டீங்க. அதில் வந்து 1,500 வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுவேன் நான். ஜிஎஸ்டி வேண்டாம், தேவையில்லை. நீங்கள் ஜிபே மட்டும் பண்ணிடுங்க. 1,300 399 வேணால் பே பண்ணிடலாம். அது வேணால் தெரியுங்களா எவ்வளோன்ட்டு சார்? அது வேணால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே.
இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வேணால் நீங்கள் பே பண்ணிடலாம் சார். 13 இப்போ லிங்க் அனுப்புனா இது இந்த மாதிரி 1500 பே பண்ணணும். அப்படி இல்லைனா இது ஃபாலோ பண்ணணும் சார். ஜிபேனா இது ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு கிளிக் அக்சஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் இது எப்படி சார், சிங்கிள் பேமெண்ட்டா இல்லாட்டி இது சிங்கிள் பேமெண்ட் சார் வாங்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா ஹோல் அக்சஸ் கொடுக்கணும் நான். சரி. அதாவது 13,399. ஆமாங்க சார். சரி சரி சரி. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா மறுபடியும் செஷன் எடுக்க மாட்டேன்னு வச்சுங்களேன், அதில் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீக்கு எங்களுக்கு லைவ் டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் நம்பர் இது கூட இருக்குது. உங்கள் டைப் இது என்னுடைய நம்பர்னு வச்சுங்களேன். உங்க ஜிபே நம்பர் நம்பர். கொஞ்சம் எழுதிருங்க. சரிங்க சார். இது ஜிபே நம்பர் சார். சதீஷ் சார், உங்களுக்கு கேட்குதுங்க சார் உங்களுக்கு? சொல்லுங்க சார் கேட்குது சார், சொல்லுங்க சார். சரிங்க சார், நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம் சார், இதே ஆஃபரு. ஏன்னா உங்களுக்கு பேப்பர் டு பேப்பர் 3 வந்துட்டு அக்சஸ் வேணும் உங்களுக்கு. அந்த பேப்பர் டு பேப்பர் 3 அதில் சில கண்டென்ட் இருக்குது. சேம் 3 பேப்பருக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேப்பர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேப்பர் 4 தனியாக மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதே ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் டு பேப்பர் 3 பேப்பர் 4 அந்த பேப்பர் டு பேப்பர் 3ல இந்த பேப்பர் 3 சில கண்டென்ட் எடுத்திருப்பேன், குயிக்காக கண்டென்ட், அதை ஃபாலோ பண்ணுவீங்க. பேப்பர் 2ல நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறது லைவ் கனெக்ட் ஆகிக்குங்க அது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. பேப்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும் நீங்கள். சரி, ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் இதே ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா தனியாக செப்பரேட்டாக வேண்டாம். ஸோ இதே யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பேப்பர் டு பேப்பர் 3 பேப்பர் 4 3 பேப்பர் அக்சஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரி, ஓகே சார். சரிங்க சார். பேப்பர் 3 பாஸ் ஆயிட்டேன் சார், அதனால கேட்குறேன். எதுங்க சார்? பேப்பர் 3 பாஸ் ஆயிட்டேன், அதான் கேட்குறேன். இல்லை அந்த பேப்பர் 3ல உங்களுக்கு அந்த கண்டென்ட் வேணுங்களா? உங்களுக்கு பேசிக் அதில் தானே இருக்குது. ஏன்னா இதில் வந்து எக்யூப்மெண்ட் வைஸாக நீங்கள் படிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைஸாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதில் என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அது தெரிஞ்சாதான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதில் வந்து டேரெக்டாக சிஸ்டமைஸாக கொடுத்துருவாங்க. அது சிஸ்டமைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ அதை வந்துட்டு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும்னா இது தெரிஞ்சு தான் ஆகணும் உங்களுக்கு. நீங்கள் அதை இல்லை நான் பேப்பர் 4க்கே இதுதான் வாங்கணும்னு வச்சுங்களேன். இப்போ 2 மந்த்துக்கு 18,000 தான் வாங்குவேன் பேப்பர் 4க்கு. ஏன்னா அதில் வந்து பேப்பர் டு பேப்பர் 3 பேப்பர் 4ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு தனியாக நிறைய குரூப் டிஸ்கஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட் இருக்குது, அந்த ஃபார்மெட் அதை ஃபாலோ பண்ணணும். மெயின் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் 1 by 1. வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து 100% நீங்கள் ரிசல்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குரூப்பில் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ புரியுதுங்களா மணி வாசகன்? அதாவது பே பண்ணுறோம், ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ரெஸ்பான்ஸ் எடுத்து 1 by 1 ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வேணும்னா யார் கேட்கணும்? அடுத்த ஸ்டெப் வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும். அடுத்தது நீங்கள் வந்து இன்னைக்கு படிக்கிறனாலும் என்னை கேட்டால் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் படிக்கணும் எனக்கு தெரியும். இல்லை, அதை தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் படிக்கணும்னாலும் எனக்கு தெரியும் ஏன் படிக்கலன்னு. ஏன்னா எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு தெரியும் ஏன் படிக்கணும்னா அவங்க எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு குயிக்காக இது பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க குயிக்காக ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னாவே அது வந்து என்னென்ன ஒன்றுனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கேட்கணும். நீங்கள் படிக்கலாம்னு கேட்கணும். படிக்கலைனாலும் அடுத்த ஸ்டெப் என்ன படிக்கல, இந்த சாப்டர் புரியல அப்படிங்கும் போது அதுக்கான பர்சன்ட் இருப்பாங்க, அது கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஆஸ்கிங் த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஸ்டின் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜாபுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? ஜாப் அசிஸ்டன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா சார்? உங்கள் ஏஜ் என்னங்க சார் இப்போ உங்களுக்கு?
சார் எனக்கு ஏஜ் 50 வயசு ஆகும் சார். ஓகே சார். இல்லைங்க சார். நான் அதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எப்படி ஓன் பிசினஸ் பண்றேன் அப்படின்ட்டா, நான் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன்னு வச்சுங்களேன். நான் ஆமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க இந்தியா ஃபுல்லா, ஃபாரின் ஃபுல்லா அங்கங்க ரோமிங் போகும்போது ஃபேமிலியோட கனெக்ட் ஆக முடியல. ஃபேமிலியோட இருக்கணும். வேலையும் விட்டு தான் ஆகணும். ஃபேமிலியோட இருக்கணும், வேலையை விட்டு தானே ஆகணும். உடனே ஆமா எப்படி இருக்கும்? ஸோ பண்ணிட்டு இது ஆடிட்டிங்க்கோசரமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி இது கிளியர் பண்ணிட்டேன். வேலைக்கு போகிறத ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன், ஃபேமிலி கூட கை குழந்தை இருக்கும்போது அவங்களோட இருக்கும்போது ஸோ எப்படியாவது ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் 1 பர்சனோட ஜாயின் பண்ணேன். ஒரு பர்சனோட தான் ஃபர்ஸ்ட் வருஷம். செகண்ட் வருஷம் ஒரு 10 பேர், தேர்ட் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அது எப்போல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த லேர்னிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கற்றுக்கிட்டேன். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணாதான் அது நடக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. அது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து அதாவது நான் வந்துட்டு 10 இடத்துல கொடுத்த காசை வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கற்றுருப்பேன். ஆனால் அந்த 8 இடத்துக்கு வேஸ்ட் பண்ண மணி எனக்கு நிறைய லேர்ன் பண்ண கற்றுக்கிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து என்ன பண்ணலாம், எங்கே தப்பு பண்ணேன், தேவையில்லாமல் எங்கே மணி போட்டோம், அது வந்து ஃபியூச்சர் நல்லா யூஸ் ஆச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணங்காட்டியும் எப்படி ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு புரியுங்கன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அது வந்து நிறைய மென்டார்ட்ட பர்சனல் டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டு நான் டீச்சிங் வர கிடையாது. மெயின் இம்பார்ட்டன்ட். இதை கற்றுக்கிட்டு டீச்சிங் பண்ண முடியாது. இதுக்காக உங்கள் மைண்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணி எப்படி சொல்லி கொடுத்தா புரியும், நீங்கள் எதெல்லாம் அடாப்ட் பண்ணுவீங்க, எதெல்லாம் அடாப்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய ஜர்னி எப்படி இருக்கும், அது எல்லாமே தெரிஞ்சதுனால தான், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டதுனால தான் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். இல்லைன்னு வச்சிங்களேன் அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு பண்ண முடியுங்களா? ஒரு வருஷம் ஓட்ட முடியாது. ஏன்னா பண்ண முடியுங்களா? ரிசல்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு கிரியேட் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ். இப்போ டெய்லியும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும். அப்போ மைண்ட் செட் யாருக்கு நல்லா கிரியேட் பண்ணி கூட அவங்கள கனெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அது எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ உங்களுக்கு தனியாக நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதோ ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கான நமக்கான ஒரு ப்ரொஃபஷனலை கிரியேட் பண்ணும். லிங்க்டின் யூஸ் பண்ணணும், அதுக்கான தனியாக லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும். அது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு டூல் பே பண்ணி ஆகணும். அதுக்கு டெய்லி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும். புரியுதுங்களா சார்? இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க. நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்தால் தான் என் ரிசல்ட் வரும். இப்போ உங்கள் ரிசல்ட்டு நான் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் விட்டுருவீங்க. அப்போ எனக்கு ரிசல்ட் வராது. இப்போ பே பண்ணுற 10 பேர்த்துல 8 பேர் கன்வியூஸாக எடுப்பாங்க, 2 பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 8 பேர் ரிசல்ட்டு தான் என்னுடைய ரிசல்ட் வரும். அப்போ நீங்கள் மணி போட்டால் தான் ரிசல்ட்டு கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான கனெக்ஷன் வரும், கமிட்மெண்ட் வரும். மணி எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். மணி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம எது வேணால் வாங்குறதுக்காக கிடையாது. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். மணிங்கிறது நம்ம பர்சனல் ஸ்கில் டெவலப் பண்ணி நம்ம நாளை வேலையை விட்டு நின்னாலும் நம்ம மணி கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் மணி சம்பாதிக்கிறோம், மெயின் இம்பார்ட்டன்ட். ஆனால் நாம் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற ஒன்றுமே இல்லை. அது வந்துட்டு பார்த்தா டிஃபால்ட் ஆயிடுச்சு. இண்டிபெண்ட்டாக எப்போ நம்ம இருக்கிறோமோ அதுதான் மணி அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நம்ம மெயின். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் ஸ்டார்டிங்கில் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் லேர்ன்னா நான் ஆஃப்லைன் ஈவெண்ட் போவேன், ஆன்லைன் ஈவெண்ட் நிறைய போவேன். ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா லேர்னிங் பண்ணி ஆகணும், பீப்புளோட கனெக்ட் ஆகிடணும், அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கற்று ஆகணும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பம் சில விஷயம் கற்றுட்டு இருப்பேன். சிலம்பம் கூட கற்றுக்கிறேன். அதாவது ஏஜ் இது கிடையாது. இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டா தான் நமக்கு தெரியும் எது நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அப்போ அதுவும் கற்று தான் ஆகணும். அதெல்லாம் எப்படி மைண்ட் செட் கிரியேட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம ஒரு என்வரன்மெண்ட் இருக்கிறோம், உடனே எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கான என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அது யார் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணும். இப்போ எங்கள் என்வரன்மெண்ட்டில் இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்களா? என்வரன்மெண்டல் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 பீப்புளோட சேவரேஜ் தான் இருக்கும். கரெக்டுங்களா? உங்களோட மைண்ட் செட்டு உங்கள் சரௌண்டிங் பீப்புளோட மைண்ட் செட்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு அடுத்த ஜாப் கிடைக்கலனாலும் அதுக்கு நான் காரணம் கிடையாது, நம்ம என்வரன்மெண்ட் தான் காரணம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க,
இது பேப்பர் 4 ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பேப்பர் 2 கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நான் கேட்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து டெப்த்தாக நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணீங்க, எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது கேட்டால் தான் நமக்கு தெரியும். அவுட்லைன்னு என்ன ஒரு விஷயத்தையும் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த ஒருத்தங்க அவுட்லைன் சொன்னாங்கன்னா அது 100% பிலீவ் பண்ணவே கூடாது. அவங்க விஷயம் வந்து எப்படின்னா, அவங்க கண்ட்ரோல் வந்து நம்ம கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ அவங்க சொல்லதான் நம்ம கேட்குறோம். அப்புறம் நம்ம ஐடென்டிட்டி எங்க இருக்குது நம்ம இதில்? ஒரு நாள் எடுத்து பாருங்க, அந்த நாள் ஃபுல்லாக யார் யார் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. நம்ம பேசுறதும் சரி, செய்யலும் சரி, யாரோட கண்ட்ரோல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம எந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை விட நம்ம growth தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அடுத்தடுத்த லெவல் போகும்போது மாறிட்டே இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நினைக்கிறோம். ஓகே சார். அது உங்களுக்கு ஓகேங்களா? அது அனுப்பியிருக்கேன் சார். 7299897295. ஸோ அனுப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓகேங்க சார். நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா சார்? நீங்கள் சார்? நோட் பண்ணிட்டேங்க சார். ஓகே சார். சதீஷ் நீங்களே நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, பாய் சார். தேங்க்யூ சார். ஸோ எப்படி செஷன் இருக்கு சார்? அது கேட்க மாட்டேன். இந்த செஷன் பெட்டராக இருந்தது, பெஸ்ட்டாகவே ஓகே இருந்தது. ஓகே. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க சார் நீங்கள்? ஸோ அந்த மேப்பிங் மெயினாக அந்த எனக்கு வந்து எப்படின்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு அதுக்கு தான் மெயினாக நான் வந்தது. புக்கை ஓகே எடுத்து ஓகே பார்க்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம், அந்த வே ஆஃப் மெத்தட் ஆஃப் லேர்னிங் தான் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அவங்க அப்ரோச்சே பண்ணாங்க. ஓகே. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா ஆமாம். அதுதான் கிளாரிட்டி வேணும் நமக்கு. எந்த எக்ஸாம் வேணாலும் இந்த மாதிரி கிளாரிட்டி கொடுத்தா எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிக்கலாம். அது படிக்கிறது விஷயம் கிடையாது. அந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட். யார் வேணா சொல்லித்தரலாம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் யார் வேணாலும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஓகே. இப்போ நான் என்னை எடுத்துட்டு இன்னொரு இடத்துல அதே மெத்தடுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஓகே தான். அதுக்கான அனலைஸ் பண்ணிட்டு 1 by 1 அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம 2 பேத்துக்கு கனெக்ஷன் வந்து மெத்தேடு தான், நான் கிடையாது. அது புரியுதுங்களா? புரியுது. இப்போ நான் பெட்டராக இன்னும் நீங்கள் வந்துட்டு அந்த மெத்தட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். இன்னும் என்ன பண்ணலாம்? அடுத்தது 1 by 1 எவல்யூஷன் வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே சார். சதீஷ் சார்? கண்டிப்பாக. கண்டிப்பா சார். கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க சொன்ன டேப்லெட் கிளான்ஸ் அந்த எப்படி போறீங்க அதெல்லாம் பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கும்னு நானும் நம்புறேன் சார். நம்ம இந்த வாட்டியே பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நானும் வந்து கண்டிப்பா முயற்சி பண்றேன். நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கைட் பண்ணுங்க சார். ஆமாங்க சார். அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே லீவ் போட்டாலும் அதை இருந்து கன்டினியூ பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இதுதான் மெயின் ஒர்க்கு. ஸோ எனக்கு இதுதான் ஃபோக்கஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்கிற பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு குயிக்காக கால்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு சாப்டரா. அது மட்டும் தான் என் மைண்டு. ஓகேங்களா? கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக் போட்டுருவீங்க. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாவே மித்த ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மைண்ட் செட் வரத்துக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இதில். சரிங்க சார். வேல்முருகன் சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு ஜாயின் பண்ணது. ஸோ இது வரைக்கும் 2 hours ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார். 1.5 hours. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் செஷனே கனெக்ட் பண்ணுறேன். சரி சரி. ஓகேங்க சார். ஓகே சார். இதுக்கு முன்னாடி இருக்காங்க, நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. ஓகே 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 சார். வேல்முருகன் சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார்.